நான் ஒரு பயிலையும் காணும். காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர கர்நாடகா மறுப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கர்நாடக முதல்வர் அழைப்பு. என்ன தம்பி இந்த மாதிரி தண்ணி தர மாட்டாங்களா கர்நாடகா? மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்புனா காவேரி தண்ணி அப்படியே அள்ளிட்டு வந்துருவா சார். எப்படி வா பாக்கெட்ல சொன்னார்ல, இந்த பாக்கெட்ல கொஞ்சம், இந்த பாக்கெட்ல கொஞ்சம், இந்த பாக்கெட்ல கொஞ்சம் சிந்திராதா தண்ணி யாராவது அப்படி எடுத்துட்டு வருவாங்களா? பாட்டில புடிச்சு எடுத்துட்டு வருவாரு. தண்ணி டேங்க் அது சீரக தண்ணின்னு நீங்க காருக்குள்ள வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் ஓட்டுவீங்க. இல்ல தண்ணி டேங்க் அழைச்சிட்டு வாட்டர் டேங்க என்னது டேங்கர் எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வந்துடலாம். விஜய் வந்துட்டாரு. என்ன தம்பி கர்நாடகாவில தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? விஜய் நேரா போறாப்புலையா? நேரா போறது எதுக்கு? எதுக்கு? கர்நாடகால தண்ணி இருக்கான்னு நாங்க பார்க்க போறோம். இருந்துச்சுனாக்கா எடுத்துட்டு வந்துருவோம். இதுல பாட்டில்ல ஆழம் பார்க்க போறாங்க. ஆழம் பார்க்க கை விட்டு பாப்பாங்க இருக்கான்னு, அப்புறம் கால் விட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே போனது இல்லையாம இந்த மாதிரி. போக கூடாதுங்கிறாங்க எல்லாரும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போகக்கூடாது, போறது வேஸ்ட், தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போய் கேட்டு வருவா ஏன் போறாருன்னு. போய் கேட்டு வரேன். இல்லப்பா போறது தவறா இருக்கும். போகும்போது ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில். எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். பேச விட மாட்டாங்க. போய் நீ கிளம்பி. எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். என்னன்னு போய் கேட்டு வர போறாரு. ஒரு நிமிஷம் நானே கேட்டு வந்தேன். சரி, அதாவது இந்த பயில வந்து குழப்பி விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரஜினிகாந்த் 1 லட்சம் நிதியுதவி, ஆதரவற்ற நிலையில் முதியோர் இல்லத்தில் தவிக்கும் நடிகர் மோகன் சர்மா அப்படின்னு. இந்த மோகன் சர்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்திருக்காரு. தம்பி மோகன் சர்மான்னு ஒரு பழைய ஆர்டிஸ்ட். மோகன் மைக் மோகன் அவர்தான் இவர் மோகன் சர்மா. இந்த மோகன் சர்மா வந்து நெத்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்னன்னா, ஆமா நல்லா இருக்கியா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாராம். அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்லையா? கரெக்டு தான். எல்லாருக்கும் வந்து வீடு கொடுக்க போறாங்களாம். அதாவது தமிழக அரசோட விருது வாங்கியிருக்காராம். நம்ம கிராமம்னு 2001 10 ஒரு படம் இயக்கியிருக்காராம் அந்த மோகன் சர்மாங்கிறவர். அவர் பழைய ஆர்டிஸ்ட் தம்பி. புனே இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கிறாராம். அவரு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாராம். வாழ்ந்து கெட்ட குடும்பம். எங்க ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிறாராம். ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இது பிரஸ் மீட் வந்துச்சு. அதுக்கு இப்ப கவர்மெண்ட் உதவலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா தம்பி. இதெல்லாம் என்ன ஒரு செய்தி? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி படிச்சோம்ல, சிக்கன் கடைக்காரங்க வந்து போராட்டம் பண்ண போறாங்க, இதுக்கப்புறமா சிக்கனே வாங்க மாட்டோம், தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. ஆனா இன்னைக்கு சிக்கன் பிரியர்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடக்க இருந்த அந்த கடையடைப்பு போராட்டம் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தமிழ்நாடு புதுச்சேரி இல்ல தமிழ்நாட்டுலயும் கிடைக்கல, புதுச்சேரிலயும் கிடைக்கலன்னா கஷ்டமா இருக்கும். இப்ப 2 இடத்துலயும் கிடைக்குதுல்ல, அதனால நான் புதுச்சேரி போயிட்டு வந்துடுறேன். தம்பி அடுத்தது 7000 மாணவர்களுக்கு HIV தொற்றா, கர்நாடக எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் விளக்கம். என்னது இது? மாணவர்கள் அதுக்குதான் போறாரோ விஜய்? எதுக்கு? இல்ல இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பரவிடக்கூடாது ஏதாவது. ஓஹோ. ஆனா 7000 இருக்கும். 7000 மாணவர்கள் ரொம்ப அதிர்ச்சியா தான் இப்ப இருக்குது. ஸ்டேட் ஃபுல்லா 7000ங்கிறது ஆவரேஜ் நினைக்கிறேன். அப்படியா? கம்மிதானா? ஜனநாயகன் விஜய்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஜனநாயகன் படம் வந்து 7 நாள்ல 285.63 கோடி வசூல் பண்ணியிருக்கோம். அப்படியா? லியோவோட கம்மி அப்படின்னு துப்புறாங்க ஊருக்குள்ள. தம்பி உண்மையானதா? உண்மையா போட்டிருக்காங்க. பல ஊர்ல காத்து வாங்குதுமா படம் தியேட்டரு. நீ என்னது? இல்லண்ணா ஸ்பைடர்மேன் அதோட அதிக கலெக்ஷன் ஆமா. எவ்வளவு? படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நேத்தே ரிலீஸ். நேத்தே ரிலீஸா? ஆமா நேத்தே ரிலீஸ். கலெக்ஷன் அதிகமா. என்னது கலெக்ஷன் எவ்வளவுங்கறத பார்க்க மறந்துட்டு ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன். போய் பாத்துட்டு போ தம்பி. அதாவது இதெல்லாம் ஒரு சீரியல்னு தம்பி படிச்சுக்குது. இது தம்பி இருங்க, நீங்க அப்படி போக கூடாது டக்குன்னு. இந்த பாருங்க, விவசாயிகளுக்கு துரோகத்துக்கு மேல் துரோகம் செய்கிறது ஷூட்டிங் மாடல் தாவேக அரசு, உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதாவது வர 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க. அது இப்ப எல்லாம் அதிர்ச்சியில இருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஏன்னா என்னடா கூட்டணியே அறிவிக்கல, அதனால திமுக கூட்டணியில வந்து ஆதரவு தெரிவிச்ச அந்த கூட்டணியில தாவேக கூட்டணியில் இருக்கிறாங்களே, இப்ப அவங்க எல்லாம் இங்க வந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்குவாங்களா
என்னன்னு ஒரே பரபரப்புல இருக்குது அரசியல் கிளம்பி. வீரபாண்டிய தோழர் சொல்லிட்டாரு நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு. திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு, அப்புறம் வந்து பேசன்முக தோழர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா வந்து தஞ்சாவூர்ல 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்குது, கன்ஃபார்ம் ஆயிருக்குது. காவிரி நதிநீர் விவகாரத்தை அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. எப்படி வேற எப்படி பார்க்கணும்? சொந்த பிரச்சனையா பார்க்கணுமா? தோழர் ரமேஷ் சொல்லியிருக்காரு. எந்த ரமேஷ்? அமைச்சர் ரமேஷ். அமைச்சர் அவர் டிபார்ட்மெண்ட் பார்த்தா அவர் டிபார்ட்மெண்ட் அது இல்ல. அவர் டிபார்ட்மெண்ட் என்ன? காவேரினா என்ன? காவேரி கங்கை கடவுள், அவங்க கடவுள்னா இவர் அறநிலைத்துறை. நீ கங்கம்மான்னு கூப்பிடல, கங்கா. அம்மா கரெக்டா வந்து நின்றுமா கூப்பிட்டோன்னே. ஆபீஸ்ல கூப்பிட்டா ஒரு போய் வரதில்ல, ப்ரோகிராமுக்கு எல்லாரும் வந்துடுறது. இப்ப எல்லாரும் அட்டென்ஷன்ல நில்லுங்க. ஏமா? ஆமா, வந்தே மாதரம் பண்ணும்ல, இதுக்கு மசோதா வந்து நிறைவேத்திட்டாங்களாம். என்னன்னு வந்தே மாதரம் பாடியாகணும். நம்ம சொல்லிருமே பண்ணுமா? என்ன தள்ளி விட்டுருவல, எங்கடா போயிருவோன்னு இங்க நின்ன, நான் இங்க நின்ன அப்படியே தள்ளி தள்ளி ஆர்வத்துலதான் விடு. தேசிய கீதத்துக்கு இணையா வந்துட்டு இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இப்ப வந்தே மாதரத்துல எல்லாரும் 2 பத்தி தான் அத வந்து பண்ணணும், 2 பத்தி பொதுவா இருக்குன்ட்டாங்க. இப்ப போட்டிருக்க ஆணை என்னன்னா இருக்க எல்லா பத்தியும் பதிங்கன்றாங்க. அந்த கூடுதல் பத்தி என்னன்னா வந்தே மாதரத்துல இந்த துர்கை அம்மா, காளி அம்மா அப்படி கடவுள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அல்லாஹ் பத்தி இருக்கும்ல, இல்ல கிறிஸ்டியன் பத்தி இல்ல, சீக்கியர் பத்தி, நார்த்திகர் பத்தி இல்ல, குருநானக் பத்தி, சேகோரா பத்தி இல்ல. கடவுளா மனுஷன் யார பத்தி இல்ல. அதனால வந்து அது குறிப்பிட்ட இந்து மதத்துக்காகவே ஒரு சார்பா இருக்குது, மத சார்பற்ற நாட்டுல ஒரு சார்பா இருக்குது. இனிமே விமர்சனம் பண்றீங்க நீங்க. தமிழ் தாய் வாழ்த்த முன்னாடி பாடினா 3 வருஷம் ஜெயிலு அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க தானே? வந்தே மாதரம் பாடல் விமர்சனம் பண்ணா 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை தெரியுமா? நான் இருக்கிற சட்டத்தை சொல்லியிருக்கேன். ஓகே, நான் சொல்லல. சத்தம் போட்டாங்களா? உத்தரவு சரிமா. இவங்கடா கூக்கலா கீழ உட்கார்ந்திருக்க முடிப்பீங்கன்னு பார்த்தா டாபிக்க முடிக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க தம்பி. 42 மகேந்திரா தார் வாங்கிருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுக்கு ரோடு போடுறதுக்கா? தார்னா தார் இல்ல, தார்னா என்ன? தார்னா என்ன? தார்னா தார் தானே. தார்னா ஆக்ஸ்கார்டு உலகத்தின் அது தோறு. இங்க தப்பா பேசாத, அது தோறு. இப்படி ஒண்ணு இருக்காரா? தோர்னா என்ன? ஆஸ்கார்ட் இளவரசன், மின்னல் இளவரசன். நான் ஸ்பைடர்மேன் பாத்துக்கு போறேன். மாலையே பார்த்து வளர்ந்தவருக்கு தாரு, ஸ்பைடர்மேன், காட் ஆஃப் கேலக்ஸி எல்லாம் வர மாட்டாங்க. முன்னாடி எதையா பாத்துருப்பாரு. அதாவது கடலோர காவலர்கள் இருக்காங்களா, கடலோர காவல்படையா, கடலோர கவிதைகள், கடலோர கவிதைகள் எல்லாம் ஆக்குவான் வருவான். கடலோர கவிதைகள் என்ன? 42 தாரம், அது 96 யூனிகார்ன் பைக்கும் வாங்கியிருக்காரு. எதுக்கு? எதுக்கு? வீட்டுக்கா? வீட்டுக்கு இல்லங்க, அவருக்கு இருக்கு 2 பிள்ளைங்கடா. அதுக்கு எதுக்கு 66 பைக்கு 57 காரு? தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் எங்க பிள்ளைங்க. அதுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க. யாருக்கு வாங்கியிருக்காரு? காவலர்களுக்குங்க. காவல்நிலை காவலர்களுக்கா? கடலோர பகுதி காவல். இதுக்கெல்லாம் மட்டும் காசு இருக்குதா? எதுக்கு காசு இல்லங்கிறாப்புல. இதுக்கு வீடு மாத்துறதுக்கு காசு இருக்குது, புதுசா வாகனம் வாங்குறதுக்கு காசு வாங்கியிருக்காரு. தள்ளுவாங்க. 200 கோடி ரூபாய் சம்பளத்துல வாங்கின காசு காரு. தம்பி ஏதாவது தகவலை போட்டு விட்டு போயிடாத. ஆத்துல சொருகிடுவேன் விஜயண்ணா மாதிரி. சும்மா இதுக்கு மட்டும் காசு. கார் வாங்குறாங்கன்னா கார் வாங்குறாங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி கார்ல ஏறி பாக்குறதே பெரிய விஷயம். நீங்க வேணும்னே அரெஸ்ட் ஆகி ரீல்ஸ் போடுவாங்கல்ல கார்ல. அரெஸ்ட் ஆகி இல்ல, உள்ள உட்காந்து இழுத்துட்டு போவாங்க. இல்ல தம்பி, தாருங்கிறது ரீசெண்டா வந்திருக்கிற ஒரு நவீனமான காரு. அது எதுக்கு வாங்குறாங்க? காசு இல்லைங்கிறாங்க. சோறுக்கு வெளியில தாரு கேக்குதா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா? மாதிரி ஆட்டோ வாங்கிக்கலாம்ல போலீஸ்காரங்க. எதுக்குங்க நடந்தே போங்கிறேன். சிங்கப்பெண் இருக்குல்ல, சிங்கப்பெண் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு தாரு இருக்கலாம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திரும்பவும் பேர் மாத்திட்டாங்களாம். யாரம்மா? சிங்கப்பெண்ணுக்கா? இல்ல தாய்மானவன் திட்டம் வந்துட்டு பேர் மாத்திட்டாங்களாம். இப்படி வந்து வாங்க கிட்ட வந்து பேசுறோம். தாய்க்கு பேர் மாத்திட்டாங்க. தாய்மானவன் திட்டம் முன்னாடி இருந்தது இல்ல, அது வந்து இப்ப பேரை திரும்ப மாத்திட்டாங்க. என்னன்னு பேரை மாத்திட்டாங்க. பேரை மட்டும் மாத்திருக்காங்க. பேரை படிச்சிருவோம். அதுக்கே தெரியாது. கோயில் சொத்துக்கள் முறைகேடாக விற்பனை, பிரபலங்களில் பினாமி, விவிஐபி மகனுக்கு தொடர்பு ஒரு கட்டுரை எழுதிருக்கிறாங்க தம்பி. உனக்கு தெரியுமா? ரமேஷ் போன் பண்ணு. சும்மா இரு. அப்புறம் அவர் வந்து எப்படி கையாளுவாருன்னு தெரியாது. அரசு வந்து வேற மாதிரி கையாளுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. என்னன்னா, நேற்று இன்னொரு கேஸ் வெளில வந்துச்சு பாத்தியா? என்ன? 2 கோடி ரூபாய் இருக்கிற சொத்தை வந்து ஏதோ 20 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ மறுபடியும் ஒரு நிலத்தை வந்து அதே பழனி பக்கத்துல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம அமைச்சர் இனிமேல் ஆன்லைன்ல மோசடி பண்ணுங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா?
இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. யாரு தான் கேள்வி கேட்கறது? இதை விஜய் அண்ணா கர்நாடகா போயிட்டு வந்து கேட்பாரு. என்னத்தை கேட்பாரு? தண்ணி கேட்பாரு. மிக்ஸ் பண்ணாமையா? தெரியல. மாற்றம். என்னது மாற்றம்? தமிழ்நாட்டுக்கு மாற்றம். என்ன மாற்றம்? தமிழ்நாட்டுக்கு மாற்றம். என்ன மாற்றம்? என்னத்த மாத்திரம் மாத்திருக்காங்க. என்னத்த? TNSCTC ஆப்ல இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து தாவேகா கொடியில இப்ப வந்து மாத்திருக்காங்க. TNSனா TNS இல்லனா TNSCTC அப்படினா பஸ்ல கிஸ்ல புக் பண்ணி போயிருக்கேன். எல்லாம் பிரைவேட் பஸ்லயே சொகுசா போவாரு. SCTC ல காசு இருக்கு போவாரு, சொத்து வச்சிருக்காரு போவாரு. தம்பி தீபாவளி பொங்கல் அன்னைக்கு SCTC புக் பண்ணி பாத்திருக்கீங்களா? அது தெரியுமா உங்களுக்கு? நீ புக் பண்ணிருக்கியாமா? கிடைச்சது இல்ல. உனக்கு என்னமா கவலை? உனக்கு ராபிடோ பிரீமியம் வச்சிருக்க, ராபிடோ போட்டு ஊருக்கு போவ. ராபிடோ போட்டு ஊருக்கு போறது அது போவுல அப்படியே கட் அவுட். நான் சொல்றேன் என்ன கதை. தம்பி டாஸ்மார்க்கை தனியார் மயமாக்க எண்ணுவது போல காவல்துறையையும் தனியார் மயமாக்குவீர்களா? முதல்வர் விஜய்க்கு RB உதயகுமார் கேள்வி. அத உடனே இங்க பாரு, விவாகரத்து கேட்ட நிலையில் கள்ள தொடர்பு மாமியார் சரமாரி வெட்டு. கொஞ்சம் இருங்க மக்களே. ராமநாதபுரத்தில் பட்டப்பகலில் பயங்கரம். விவாகரத்து கேட்ட நிலையில் கள்ள தொடர்பு மனைவி மாமியார் சரமாரி வெட்டி கொலை. மகள் கண்முன்னே கணவன் வெறி செயல். விருமாண்டி இல்ல கள்ள தொடர்புக்கெல்லாம் வந்து கொலை பண்றாங்க. வேற எதுக்கு கொலை பண்ணுவாங்க? தாவே காட்சியில வேற எதுக்கு? நான் எதுவும் சொல்லலைங்க. என்ன நான் எதுவும் சொல்லல. என்னதுக்கு? நான் எதுவும் சொல்லலண்ணே. கள்ள தொடர்பை பத்தி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போடா. அவருக்கு தெரிஞ்ச அண்ணன் யாராவது அப்படி இருப்பாரு. யார சொல்றீங்க? அவர் யாராவது அங்க இருப்பாரு. அவரு தெரிஞ்ச அண்ணன் நீதான்? நான் இல்ல. நீதான்ப்பா. நீதான் அவரு தெரிஞ்ச அண்ணன். சரி நான் என்ன கேக்குறேன், தாவே காட்சியில அவரை கூட வச்சுக்க. தெரிஞ்ச அண்ணன் தானே? தெரிஞ்ச அண்ணன் தானே? தெரிஞ்ச அண்ணன் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த நாள் கூட அம்மா பேசுது, அவருக்கு வந்து திறமை இருக்குன்னு வச்சுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஏன் அவங்க எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க? எதுக்கு வெட்டி குத்தி சாவுறாங்க? அப்படி கள்ளக்காதலுக்கு போய் கள்ளக்காதலுக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குது தம்பி. அரசு பள்ளியில அரசு பள்ளி அரச மரம் இல்ல அரசு பள்ளியில சத்து மாத்திரை சாப்பிட்ட குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதியாமா. ஏன் என்ன சத்து மாத்திரை சாப்பிட்டாங்க? அரசு பள்ளியில ஒரு சத்து மாத்திரை கொடுப்பாங்க வியாழக்கிழமை. ஆமா, அந்த அரசு மாத்திரை வச்சு அந்த மாத்திரை சாப்பிட்ட குழந்தைங்க வந்து அனுமதியாமா. அதுலயும் கலப்படமா? தெரியல, கலப்படமான்னு தெரியல. இவர் திருவண்ணாமலையில இந்த பசங்களுக்கு பிரியாணி போட போறாங்க. இதுக்கு வந்து பிரியாணி போடுவதாக அரசு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறதா? முதல்ல குடுக்குற மாத்திரை ஒழுங்கா கொடுத்து தொடங்கடா அப்படின்னு கேட்கறாப்புல. தம்பி சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போனா சத்து மாத்திரை சாப்பிடலாம். ஆனா சத்து மாத்திரை அப்படி இருந்தா என்ன சாப்பிடலாம் எனக்கு தெரியல. மேகதாது விவகாரத்தில் அன்புமணி மாணிக்கம் தாக்கூர் கருத்து மோதல், கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு கண்டித்து வரும் 1ஆம் தேதி பாஜக ஆர்ப்பாட்டம். நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆலோசனை. எல்லாம் வாங்கடா ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்குது. முதல் முறையா தமிழ்நாடு பிஜேபி இப்பதான் இருக்கிறதா நமக்கு தெரியுது. மைக்கு இல்லப்பா, போட்டிருக்கனா தம்பி? அதை விடுங்க தம்பி. இந்த வந்து ஆட்சிக்கு வந்து தாவேக ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல தமிழ்நாடு ஈடியும் தமிழ்நாடு பிஜேபியும் காணும். இப்பதான் தமிழ்நாடு பிஜேபி சார்பா ஒரு அறிக்கை வந்திருக்குது. என்ன படிங்க? மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு கண்டித்து ஒரு 1ஆம் தேதி பாஜக ஆர்ப்பாட்டம். பாஜகவே ஆர்ப்பாட்டம் பண்ணுதா தம்பி? எனக்கு என்ன டவுட்னா, தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டில் கர்நாடகாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. உதவிக்கு கர்நாடகா பாஜக உதவி செய்யுமா? போராட்டத்தில் கலந்து கொள்ளுமா? அப்படி இல்லன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுங்கடான்னு கர்நாடகாவில் இருக்க பாஜக போராட்டம் நடத்துமா? நாம் தமிழர் எங்க போச்சு? இத காங்கிரஸ் கேட்கலாம்ல? கேட்கலாம் தாராளமா கேட்கலாம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். இங்க இருக்கு தம்பி. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்னன்னா பத்திரிகை முக்கியமான செய்தி, அதனால நீங்க எல்லாரும் 4 பேர் இருந்து கருத்து சொல்லிட்டு போங்க. 3 பேர் அவரோட சேர்த்து. பத்திரிகையாளர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சோளிங்க தாவேக MLA கபிலை கைது செய்ய வேண்டும். பத்திரிகையாளர் மன்றத்தின் நேற்று முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களே அடிக்க வராங்க. இவங்களுக்கு எதுக்குமே அவேர்னஸ் இல்லைன்னா பத்திரிகையாளர்களே கடிக்க வந்துடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நீங்க அடிக்க வரல, கடிக்க வராங்க. சற்றுக்குள்ள வச்சு 3 பத்திரிகையாளரை தாவேக MLA அடிச்சிருக்காரு. அடிச்சு விட்டாங்களா? அடிச்சு லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட். என்ன காரணம்?
அவரை பத்தின ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஏன்டா அடிக்கிறாங்க? போடா எனக்கு இன்டர்வியூ நாளா தர முடியாதுன்னு அவர் கை வைக்க விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு தெரியுமா? என்ன விளக்கம் என்னன்னாக்கா, அவர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அவர் வந்து இன்டர்வியூ கேட்டாரு. கேட்கும் போது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல சும்மா விளையாட்டா கொடுத்துரு, லைட்டா ரத்தம் வந்துருச்சு. தெரிஞ்சவர் தான், அதனால விளையாட்டா அதனால ரத்தம் வந்துருச்சு. வந்து இல்ல இதுக்கு அடிக்கிறாங்க. ஜனநாயகன் படம் நல்லா இருக்கான்னு கேக்குறது ஒரு குத்தமா? எங்க அண்ணன் மாதிரி வாழை எடுத்து வெட்டாம விட்டாங்களே, அது வரைக்கும் நல்லது. அவருக்கு என்ன கோவம்னா, எப்படி ஜனநாயகம் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்டா. எல்லாரும் என்ன மருந்து எடுத்து நீ எல்லாரும் அழுகுறாங்க, எனக்கு அழுகியே வந்திருப்பாரு. அவர் ட்ரை பண்ணிருப்பாரு, அழுக ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா அழுக வரல, வேற ஏதாவது இருக்கும் தியேட்டர்ல. அதனால வந்து இது ஒரு தொழிலாக வச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை வந்து என்ன பண்றது, ஒடுக்கிறது, வாயை கட்டி போடுவது, அடிப்பது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க, பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. தம்பி ஏன் பிடிச்சி தள்ளுற, சொன்னா செய்வோம் தம்பி, மேல கை வைக்காத, இதுக்குதான் அரெஸ்ட் பண்றாங்க இங்க. மேல கை வைக்காதனா எதை வைக்கிறான் பாருங்க. அதான் அதேதான், கிறிஸ்துவ முடிஞ்ச வைக்கிறா, கிறிஸ்துவ முடிஞ்ச வைக்காதீங்க. போ இல்ல போ போ, பாத்துக்க போ, நீ நியூஸ் சொல்ல வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. தம்பி, விமான நிலையம் அருகே ரீல்ஸ், முதல்வர் மீது சட்ட நடவடிக்கை, அதிமுக ஐடிவி வலியுறுத்தல். அதிமுகவுடன் கூட்டணி முடிந்து விட்டது. ஐடிவி இன்னும் இது உனக்கு தெரியுமா? ஐடிவி இருக்கு அதிமுக. தெரியாதுல்ல. ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன் போன பீரியட் வரைக்கும். அது இல்ல. ஆனா இப்ப எல்லாம் ஏடிஎம்கே ஐடிவிங்க தான் விஜயை பத்தி அதிகமான ரீல்ஸ் போடுறாங்க. டிஎம்கே ஐடிவில இருந்து வர மாட்டேங்குது. அது வந்து கோவம், மொத்த பேர் அங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க அடிச்சா வந்து கோவம் யாருக்கு? ஏடிஎம்கேவுக்கா? அவ்வளவு கோவம் வந்துருச்சா? ஆமா. நேத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு திமுக அபிமானி போறாரு, டிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணுகிறது, தூங்குகிறதா அப்படிங்கிற அளவுக்கு போடுறாப்புல. ஏன்னா டிஎம்கே ஐடிவிங்க வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன 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 முடிக்கிற அல்கரிதம் முழுக்க அதிமுக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இல்ல, நான் பேஸ்புக்ல பார்த்தேயா, அந்த திமுக ஐடிவி போட்ட பத்திரிகையை தான் அதிமுக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அது கண்ணாடி ஷேர்னு போட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்க வெளியிட்டது திமுக ஐடிவி. ஓஹோ. இது பேஸ்புக்ல காலைல குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் போடுறத விடுங்க, ஒட்டின்னு வச்சுக்கீங்க. யார் யாரெல்லாம் தெரியுறாள், சுஜாதா ஆண்டிக்கு ஓகே ஹாப்பி இனிய பிறந்த நாள், அந்த பேஸ்புக்ல இருந்து வெளியே வாங்க, அதான் நல்லது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாஜக அரசை விட தாவேக அரசு தான் அதிகம் மிரளுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம். உண்மைதானே? என்ன உண்மை? தாவேக அரசு தான் வருது. அதெல்லாம் விடுங்க. இப்ப செந்தில் பாலாஜி வந்து முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்களாம். எப்ப கொடுத்தாங்களா? கன்ஃபார்மா? ஃபேக் நியூஸ் இல்ல, ஃபேக் நியூஸ்ல இல்ல, போட்டுருக்காங்க. ஏமா பேக் மாதிரி நியூஸ் சொல்ல கூடாது. ஏன்னா நம்ம பேப்பர் நியூஸ் படிச்சிட்டு இருக்கோம். இப்போ டிஜிட்டல் நியூஸ் சொல்றியா? டிஜிட்டல் தானே. பாருங்க, ஏன் டிஜிட்டல் நியூஸ் படிக்க கூடாது? பாருங்க, செந்தில் டிஜிட்டல் ஒடுக்க பாக்குறீங்களா? இப்ப நேத்து குடுக்கலையாப்பா உங்களுக்கு? இன்னைக்கு கொடுத்திருக்காங்களா? நேத்து கேட்டாரு குடுக்கல போல இருக்கு. இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. நானும் டாஸ்மார்க் முறைகேட்டு வழக்கில் முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன், பிரிங்க. முக்கியமான செய்தி இருக்கு, இப்படி நேரா வச்சு பிரிங்க, ஆடியன்ஸ் தெரியுற மாதிரி இப்படி பிரிங்க, இப்படி பிரிங்க, இப்படி பிரிங்க. அதுல ஒண்ணுமே கீழ போட்டுருக்கு. ஒண்ணு இல்லையா? என்னடா ஒண்ணுமே இல்ல? பின்னாடி பாருங்க, ஒண்ணு இல்ல. சரி, என் மனசு மாறிங்க. என்ன இப்படி பண்றாங்க? இல்ல பேப்பர் எங்கடா? பேப்பர் கொடுத்துட்டு போங்கடா.